அவர்களை தொடர்ந்து நாம் நற்கருணை பவனில் பங்கெடுப்போம். நற்கருணை ஆண்டவரை ஏந்தியவாறு தந்தையர்கள் இறுதியாக இந்த நற்கருணை பவனியிலே வருவார்கள். எனவே மறைக்கல்வி ஆசிரியர்கள் தயவு செய்து இந்த பவனியை ஒழுங்குபடுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிலுவை ஏந்திய பீடச்சிறார்கள் முன்னே செல்ல, அவர்களை தொடர்ந்து மாணாக்கர்கள் குழந்தைகள் 2 வரிசையாக முன்னே செல்லவும், அவர்களை தொடர்ந்து பெண்கள், அவர்களை தொடர்ந்து ஆண்கள் என்று அனைவரும் இந்த நற்கருணை பவனியிலே நாம் பங்கெடுப்போம். ஆசிரியர்கள் தயவு செய்து ஒழுங்குபடுத்துங்கள். விரைவாக 2 வரிசையில் நாம் வருவோம். பீடச்சிறார்கள் முன்னே சிலுவை ஏந்தி செல்ல, அவர்களை தொடர்ந்து 2 வரிசையாக நாம் நற்கருணை பவனில் பங்கெடுக்கின்றோம். பெண்கள், இறுதியாக ஆண்கள், அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆண்டவரை ஏந்தி தந்தை அவர்கள் நம்முடைய நற்கருணை பவனியிலே வலம் வருவார்கள். எனவே அருள் கூர்ந்து விரைவாக நாம் நற்கருணை பவனிக்கு செல்வோம். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, வல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாளம் சென்றாலும் உன் ஞான
வீசும் ஒளி என்று சொல்வார் மனதீபம் நீ என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உனதன்பை புரியாமலே வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார் மனதீபம் நீ என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உனதன்பை புரியாமலே தொடும் தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வேன் ஒளி உண்டு வாழும் மலர் போலாவேன் மனவாசல் திறந்தே உன்மயமாகுவே கருணை உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா கருணை உன் வடிவல்லவா செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால் புவி மீது இசைஞானம் இழிவாகுமே சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால் புவி மீது இசைஞானம் இழிவாகுமே சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே உன் வானவின் மீனில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வேன் இறை நீட்டும் யாழில் நரம்பாக தேய்வேன் நிலை என்ன வந்தாலும் உனை போற்றுவே கருணை உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா கருணை உன் வடிவல்லவா வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும் கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும் எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா கருணை உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா கருணை உன் வடிவல்லவா
சொந்தமே உம்மோடு இருப்பது பேரின்பமே. என் இயேசுவே என் சொந்தமே உம்மோடு இருப்பது பேரின்பமே. என் இயேசுவே என் சொந்தமே உம்மோடு இருப்பது பேரின்பமே. என் இயேசுவே என் சொந்தமே உம்மோடு இருப்பது பேரின்பமே. இயேசுவே என் ஆற்றலே உம்மோடு நடப்பது பேரின்பமே. என் இயேசுவே என் ஆற்றலே உம்மோடு நடப்பது பேரின்பமே. என் இயேசுவே என் ஆற்றலே உம்மோடு நடப்பது பேரின்பமே. இயேசுவே என் ஆற்றலே உம்மோடு நடப்பது பேரின்பமே. என் இயேசுவே என் செல்வமே உம்மோடு வாழ்வது பேரின்பமே. என் இயேசுவே என் செல்வமே உம்மோடு வாழ்வது பேரின்பமே. என் இயேசுவே என் செல்வமே உம்மோடு வாழ்வது பேரின்பமே.
இயேசுவே என் செல்வமே, உம்மோடு வாழ்வது பேரின்பமே. என் இயேசுவே என் சொந்தமே, உம்மோடு இருப்பது பேரின்பமே. கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்கவர்களே, நம்முடைய பாதுகாவலர் நேச தந்தை சூசையப்பருடைய 9ஆம் திருவிழா மாலை ஆராதனை நற்கரணை பவனியிலே மிக சிறப்பாக பங்கெடுத்திருக்கிறோம். நற்கரணை ஆண்டவர் நம் வீதிகளில் வலம் வந்து தன்னுடைய மேலான அருளாலும் கொடைகளாலும் நலமளிக்கும் ஆற்றலாலும் நம்மை நிரப்பி இருக்கிறார். எனவே நற்கரணை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம் பாதுகாவலர் சூசையப்பருடைய வல்லமை மிக்க பரிந்துரைக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் இன்றைய 9ஆம் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற நம்முடைய நற்கரணை பவனியும் மாலை ஆராதனையும் மிக அற்புதமாக இறை ஆசிரோடு நடந்து முடிந்திருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர்கள் நம்முடைய தந்தையர்கள். இதனாலே நம்முடைய மாலை ஆராதனையிலும் நற்கரணை பவனியிலும் தலைமையேற்று இறை ஆசிரை நமக்கு நிறைவாக பெற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டம் சாத்தான்குளம் மறை வட்டத்தினுடைய முதன்மை குரு பேரர் தந்தை செல்வ ஜார்ஜ் அவர்கள். தந்தை அவர்கள் மிகவும் எளியவர், எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவர். இன்றைய தலைப்புக்கு ஒரு ஏற்ற முன்மாதிரி என்றால் தந்தை அவர்களை தான் சொல்லலாம். உழைப்பு உழைப்பு உழைப்பு, எந்த நேரமும் உழைத்து கொண்டே இருக்கின்ற ஒரு அற்புதமான தந்தை. எங்களை போன்ற இளைய தந்தையர்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணம்.
எந்த வயதிலும் கடவுள் கொடுத்த ஆற்றலை கொண்டு தொடர்ந்து உழைக்க முடியும் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம் நம்முடைய தந்தை செல்வ ஜார்ஜ் அவர்கள். அவர்கள் எந்த பங்கிற்கு சென்றாலும் சரி, அந்த பங்கை கட்டமைப்பதாக இருந்தாலும் சரி, எந்த பணி எடுத்து செய்வதாக இருந்தாலும் சரி, அவர்தான் முதலில் நின்று உழைக்கக்கூடியவராக இருப்பார். தன்னோடு இருப்பவர்களையும் அந்த ஒரு சுறுசுறுப்பிலும் உழைப்பிலும் இணைத்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தந்தை அவர்கள் பல நேரங்களிலே நம் ஊருக்கு வந்து நம்முடைய ஊரினுடைய வளர்ச்சிக்காக, நம் ஊருடைய சமாதானத்திற்காக பல முயற்சிகள் எடுப்பதிலே முன்னணியில் இருந்து செயல்பட்டவர்கள். இந்த நாளிலே நம் மத்தியில் வந்து தந்தை அவர்கள் இறை ஆசிரியரை நிறைவாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நம்முடைய பங்கு சமூகம் சார்பாக கரவழி அளித்து தெரிவிப்போம். தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்க இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அமலோற்ப மாதா சபை ஆண்கள் சபையிலிருந்து ஒருவர் வந்து தந்தை அவர்களுக்கு நாம் இந்த நூலாடை அணிவிப்போம். யாராவது ஒருவர் வாங்க. அடுத்து வெளியூரில் வாழ் மக்கள், இன்றைய மாலை ஆராதனை சிறப்பித்த வெளியூர் வாழ் மக்கள் இருந்து ஒருவர் அடுத்து தந்தையருக்கு சிறப்பு செய்யும் முன்வர நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களை கைதட்டி தந்தைக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நம்முடைய பாதுகாவலர் உழைப்பினுடைய பாதுகாவலராக, உழைப்பாளர்களின் பாதுகாவலராக இருந்து நமக்கு முன்மாதிரி காட்டிக் கொண்டிருக்கிறார். உழைப்பு என்பது எல்லா வர்க்கத்திலும் எல்லா நிலையிலும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. கடவுளின் திட்டமே நாம் உழைக்க வேண்டும் என்பதுதான். ஆக உழைக்கின்ற பொழுது எல்லா உழைப்புமே நேர்மையோடும் உண்மையோடும் இருக்கின்ற பொழுது அது கடவுள் முன்னால் உகந்ததாக இருக்கிறது என்று பல உதாரணங்கள் வழியாக நமக்கு எடுத்து சொன்னவர்கள் அருள் தந்தை ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். தந்தை அவர்கள் சொல்லுகின்ற போது மறைமுறை கவனித்தீர்கள் என்றால் பல நேரங்களில் உதாரணத்திற்கு நிகழ்வுகளுக்கு ஆசிரியர்கள் மாணவர்களை முன்னிறுத்தி சொன்னதை நாம் கவனித்திருப்போம். ஏனென்றால் தந்தை அவர்கள் நம்முடைய தூத்துக்குடி மறைமாவட்ட தென் மண்டலத்திலே கத்தோலிக்க பள்ளிகளின் கண்காணிப்பாளராக மிகச் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா பள்ளிகளையும் கண்காணிப்பது மட்டுமின்றி ஆசிரியர்களை ஒன்றிணைத்து மாணவர்களுக்கான வளர்ச்சியிலே அவர்களை திட்டமிட்டு செயல்பட ஒவ்வொரு நாளும் தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் கல்வி மட்டுமல்ல, எல்லா துறையிலும் அவர்கள் மேலோங்கி செல்ல வேண்டும் என்பதற்காக, அது விளையாட்டாக இருக்கலாம், கலையாக இருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலும் சரி, நம்முடைய கத்தோலிக்க பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் உயர் தரத்தில் இருக்க வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் செயல்படுகிறார்கள். அதே நேரத்தில் ஏழை எளிய மாணவர்களும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக பல உதவிகளை ஒவ்வொரு ஆண்டுமே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே நம் மத்தியில் வந்து உழைப்பாளர்களை பாதுகாவலர் நம் சூசையப்ப என்பதை முன்னிறுத்தி உழைக்க வேண்டும், உழைப்பை ஆசீர்வாதம் என்பதை எடுத்து சொன்ன நம் தந்தை அவர்களுக்கு பங்கு சமூகம் சார்பாக நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை கரவழி மூலமாக தெரிவிப்போம். இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாலை ஆராதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வெளியூர் வாழ் மக்களில் இருந்து ஒருவர் வந்து தந்தை அவர்களுக்கு நாம் இந்த பொன்னாடை அணிவிப்போம். யாராவது ஒருவர் வாங்க. சிறப்பு. அடுத்ததாக இன்றைய நாளிலே நம்மோடு இருந்து இன்றைய மாலை ஆராதனை மற்றும் நற்கல்வி பவனின் முன்னிலையில் நம்மை வழிநடத்தி நமக்காக சிறப்பாக ஜெபித்து இறை ஆசிரியை பெற்றுக் கொடுத்தவர்கள் பேரூர் தந்தை நெல்சன் பால்ராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய கொடியேற்றத்தை தலைமை தாங்கி திருப்பணி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்தார்கள். இன்றைய நாளிலும் பல அளவுகள் இருந்தாலும் கேட்டவுடன் நம் மீது கொண்ட பாசத்தினார். ஏனென்றால் அவர் நம்முடைய பங்கிலே உதவி பங்கு தந்தையாக உபரியிலிருந்து நம்மை பல ஆண்டுகளுக்கு முன்பாக வழிநடத்தியவர்கள். அந்த பாசம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தந்தை அவர்கள் அனைத்து பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளராக கடந்த 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றி தற்போது அணக்கரையினுடைய திருத்தல் அதிபராக பொறுப்பெடுக்க இருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளையும் தெரிவிக்கும் மட்டும் கரவழி எழுப்பி பாராட்டுகளை நன்றிகளை தெரிவிப்போம். தந்தை அவர்களுக்கு திருவிழா கமிட்டியில் இருந்து ஒருவர் வந்து பொன்னாடை அணிவிக்க அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திருவிழா கமிட்டியிலிருந்து யாராவது ஒருவர் வாருங்கள், வேகமாக முன்வாருங்கள். அன்புக்குரியவர்களை, இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது.
இன்றைய நாளில் காலையில் நம்முடைய பொழுது அமலோற்ப மாத ஆண்கள் சபையினர் இன்றைய 9ஆம் நவநாள் திருப்பலியை சிறப்பித்தார்கள். இப்பொழுது மாலை ஆராதனையும் நற்கருணை பவனியையும் நம்முடைய வெளியூர் வாழ் மக்கள், ரோஜ்மா நகர் மண்ணை சார்ந்த வெளியூர் வாழ் மக்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து நன்றி தெரிவிப்போம். எனவே இந்த நேரத்தில் இன்றைய மாலை ஆராதனை நற்கருணை பவனியில் எல்லாவற்றையுமே தயாரித்து இன்றைக்கு நமக்காக வாசித்தவர்கள் வெளியூர் வாழ் மக்கள். நம் ஊரை சார்ந்து பல ஊர்களிலே, சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு என்று பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே வெளியூர் வாழ் மக்கள் அனைவருக்குமே, மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுடைய நேரம் வாய்ப்பதற்கு எனக்கு மிக விரைவாக ஒரு சில காரியங்களை சொல்லி கொடுத்துக் கொள்கிறேன். உடனடியாக இரவு உணவு நமக்கு தயாராக இருக்கிறது. எனவே இப்பொழுது இறுதி பாடல் பாடுகின்ற அதே வேளையிலே இரவு உணவுக்காக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய இருக்கைகளை கையோடு எடுத்து சென்று இரவு உணவுக்கு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரவு உணவு முடிந்தவுடன் உடனடியாக நம்முடைய பாதுகாவலர் சூசையினுடைய தேர் பவனியானது தொடங்கும். எனவே திருவிழா கமிட்டியினர், இளைஞர்கள், பெரியவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாளை மிக முக்கியமான நாள். நம்முடைய பாதுகாவலர் சூசையினுடைய திருவிழாவினுடைய திருப்பலியை காலை 7 மணிக்கு நாம் கொண்டாடுகிறோம். எனவே திருப்பலியில் அனைவரும் முழுமையாக பங்கெடுக்க உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் நமக்கு உணவு பங்கு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே காலை உணவு நமக்கு உடனடியாக வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு திருமுழுக்கு, யாரெல்லாம் பெயர் கொடுத்திருக்கிறீர்களோ அல்லது ஒருவேளை இன்னும் பெயர் கொடுக்கவில்லை என்றாலும் திருமுழுக்கு கொடுக்கின்ற குழந்தைகளுடைய பெற்றோர் 10 மணிக்கு ஆலயத்திற்கு வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு நம்முடைய சூசைப்பர் இளைஞர் அணியினர் வழிநடத்துகின்ற விளையாட்டுப் போட்டிகள், எல்லாருக்குமான, குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள், தம்பதிகள் என்று எல்லாருக்குமான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். எனவே அந்த விளையாட்டுப் போட்டிகளில் அனைவரும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு மீண்டும் நம்முடைய பாதுகாவலுடைய தேர் பவனியானது தொடங்குகிறது. தேர் பவனி நம்முடைய தெருக்களை சுற்றி வந்தவுடன் உடனடியாக நற்கருணை ஆசி, நன்றியுடைய வெளிப்பாடாக நாம் நற்கருணை ஆசிரியில் பங்கெடுக்கின்றோம். நற்கருணை ஆசிரியர் முடிந்தவுடன் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 45 நிமிடம் பரிசு வழங்கல், அதாவது VPS, அதற்கான மாணவர்களுக்கான பரிசு வழங்கல், பாடல் போட்டிக்கான பரிசு வழங்கல், அதே போல் நாளை நடைபெறுகின்ற விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசு வழங்கல், இவை அனைத்தும் நாளை நடைபெறும். அதைத் தொடர்ந்து நாம் ஒரு சிலருக்கு நன்றி செலுத்த வேண்டியிருக்கிறது. எனவே நாளை இரவு நற்கருணை ஆசிரியர் முடிந்தவுடன் அனைவருக்கும் நன்றியானது தெரிவிக்கப்படும். அன்புகளே, இன்றைய நாள், இன்றைய திருவிழா மிக சிறப்பாக நிறைவேற்றிருக்கிறது. ஆண்டவருக்கு நம் பாதுகாவலர் சூசையப்பருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம் அன்பு உணவிலும் அதைத் தொடர்ந்து தேர்ப்பவனியிலும் முழுமையாக பங்கெடுப்போம். நாளை காலை திருவிழா திருப்பலியில் தொடக்கத்திலிருந்தே முழுமையாக பங்கெடுப்போம். இதை ஆசீரும் நம் சூசையப்பருடைய பரிந்துரையும் நமக்கு நிறைவாக கிடைப்பதாக. இயேசுவின் புகழ், இயேசுவின் மக்கள் நன்றி. மரியே வாழ்க, தந்தை வளனாரே வாழ்க. இறுதி பாடல் பாடப்படும். அந்த வேளைகளை நாம் உணவுக்காக கடந்து செல்வோம்.